நண்பாஸ், இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு குண்டான பையன் பார்க்ன்னு அவனுக்கு பேர் வச்சுப்போம். ஓகேவா? எல்லாரும் அவன் தான்டா பலிகடான்னு நக்கல் அடிச்ச ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு புது பாடி கிடைக்குது. அந்த பாடிய வச்சுக்கிட்டு அவனால பழைய பாடியில பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் இப்ப பண்றான். பார்ட் 1ல பார்க் வந்து புது சிட்டிய எக்ஸ்ப்ளோர் பண்றான். அங்க தனக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணி நெறைய ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கிறான். அப்ப ஜேஸ் அண்ட் அவனோட கேங் கிட்ட இருந்து மீராவ காப்பாத்தி எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சான். அண்ட் பார்ட் 2ல அந்த குண்டான உடம்புலயே, அதாவது அவனோட பார்க் பாடியிலேயே நம்ம ஜேவ அந்த லூசர் கேங்னம் லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து காப்பாத்தி எல்லாரோட மனசையும் வெல்றான். அப்புறம் ஜாக், அதான் நம்ம ஜாக், வாசோன்னு இங்க இருக்கு, பட் வாஸ்கோ தான் கேனான்ல, அவங்களோட சேர்ந்து ஜேஸோட கேங்கையும் அடிச்சு துவைக்கிறான். ஓகேவா? இந்த 2 பார்ட்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 இல்ல 3 ஆர்ட்ஸ் கொண்டு வந்து பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீஇட்ரேஷன். லுக்கிசம்ல இருக்கிற சில கேரக்டர்ஸோட இங்கிலீஷ் நேம்ஸ நான் யூஸ் பண்ணுவேன். முக்கியமா நம்ம ஹீரோவோட குண்டான பாடியை நான் பார்க்னு சொல்லுவேன். அண்ட் அவனோட ஒல்லியான பாடியை டேனியல்னு சொல்லுவேன். ஏன்டா இப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? லிட்டரலி மாஹி பாய் என்னை இப்படித்தான் சொல்ல சொன்னாரு. அதான் மிட் டேர்ம் ஃபயர் ஆர்க். சரி, போன பார்ட், அதாவது பார்ட் 2 கடைசியில என்ன பார்த்தோம்னா, ஜாக் வந்து அவனோட ஷூஸ கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் மீரா வந்து அவன்கிட்ட நம்ம சேர்ந்து படிக்கலாமான்னு கேக்குறா. ஜாக் வந்து அப்ப படிக்கிறதெல்லாம் ரொம்ப டீஸ் பண்ணுவான். என்னடா படிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ற வேலை அப்படின்னு ஒரு லுக் விடுவான். ஆனா இங்க மான்வால என்ன ஆகுதுன்னா, மீரா சொன்னதும் டேனியலுக்கு தன்னோட எக்ஸாம்ஸ் பக்கத்துல வருதுங்கிறது ஞாபகம் வருது. அண்ட் இதோட தான் மிட் டேர்ம் ஃபயர் ஆர்க் ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல டேனியல் 2 பாடிய பத்தியும் யோசிக்கிறான். ஒல்லியான பாடியில, அதாவது டேனியல் பாடியில அவனால பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அவனால காத்து மாதிரி வேகமா ஓட முடியும். எக்ஸர்சைஸ் பண்ணாமலே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எப்பவுமே ஃபுல்லா எனர்ஜியோட இருக்கான். சிம்பிளா சொன்னோம்னா அவனோட இந்த செகண்ட் பாடி பெர்ஃபெக்ட். சோ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த செகண்ட் பாடியோட மூளையும் நல்லா இருக்கும்னு. 2 வாரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இந்த ஒல்லியான பாடியிலேயே படிச்சு எக்ஸாம்ல டாப்பரா வரலான்னு பிளான் பண்றான். பட் டேனியலுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது. எந்த பாடியா இருந்தாலும் சரி, 2மே படிப்புல மொக்கையா இருக்கு. டேய், இது லிட்டரலி நம்மளோட கதையாச்சே. ஒரு நாள் படிச்சிட்டு இருக்கும்போதே டேனியலுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கால்ல பேசிட்டு இருக்கும்போதே டேபிள கிளீன் பண்ணவாடான்னு அவங்க அம்மா சொல்றத கேக்குறா. அப்போ டேனியலுக்கு புரியுது, அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண, பணம் சம்பாதிக்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலைக்கு போகணும்னு. அவங்க அம்மாவும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப நம்ம டேனியல் என்ன பண்ணுவா? அவங்க அம்மாவுக்காக எக்ஸாம்ல கண்டிப்பா டாப் வரணும்னு முடிவு பண்றா. அண்ட் அவனால அது பண்ண முடியும். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட 2 பாடி இருக்கு. அவன் 2400 மணி நேரம் படிக்கலாம்டா. நம்ம டேனியல் அவனோட 2 பாடியையும் கரெக்டா யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றான். அவனோட குண்டான பாடிய, அதாவது பார்க் பாடிய நைட் நேரத்துல மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட்ஸ படிக்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்கூல்ல அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட்ஸ படிக்கலாம்னு பிளான் பண்றான். யார் அந்த ஃப்ரெண்ட்? அவன் தான் கிளாஸ் டாப்பர், நம்ம பணக்கார பையன் ஜே. ஜே வந்து நம்ம டேனியலுக்கு படிப்புல ரொம்ப ஹெல்ப் பண்றான். அவங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறத பார்த்து கிளாஸ்ல ஒரு சைடுல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் செம்மையா கிறுக்கு புடிச்சு அலையறாங்க. அண்ட் கிளாஸ் மானிட்டர் இருக்கா பாத்தீங்களா, நம்ம கிறிஸ்டல், அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏன்னா டேனியல் வந்து ஜாக் அண்ட் அவனோட கேங்கோட தான் சுத்திட்டு இருந்தா. இப்போ இவன் படிச்சிட்டு இருக்கான், அதுவும் கிளாஸ் டாப்பர் ஜே கூடவா. இத பார்த்ததும் டேனியலுக்கு லிட்டரலி ஒரு பவர் பூஸ்டப் ஆகுது. பட் டேனியல் ஜே கூட மட்டும் படிக்கல. ஸ்கூல் முடிஞ்சதும் லைப்ரரிக்கும் போய் ஜீஹோ அண்ட் டியூக் கூடவும் படிக்கிறா. லைப்ரரியிலயும் சில கேர்ள்ஸ் நம்ம டேனியலுக்கு கிறுக்கு புடிச்சு அலையறாங்க. டேனியல் அவங்க கிட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சின்ன சின்ன பேப்பர்ல தன்னோட நம்பரை எழுதி கொடுத்து லவ் யூ அப்படின்னுட்டு இருக்கா. ஐ நோ இது ரிலேட்டபிளா இருக்காது, எனக்கு புரியுது. அடுத்து என்ன பாக்குறோம்னா, டியூக் வந்து அவனோட கிளாஸ்ல 5வது ரேங்க்ல இருக்கான். அண்ட் இப்போ அவன் பாப்ரிகா டிவிலயும் பாப்புலர் ஆயிட்டு இருக்கான். பாப்ரிகா டிவினா என்னன்னு தெரியாதவங்க லுக்கிசம் பார்ட் 2 பாத்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். லைப்ரரிக்குள்ள ஜாக்கோ வர்றா. அவன் மீரா கூட வந்தா. நம்ம ஜாக் வந்து லிட்டரலி படிக்கிற ஐடியாவோட வரவே இல்ல. பட் இன்னைக்கு அவனுக்கு செம்ம கோபம் வருது. ஏன்னா அவனோட ஹோல் கேங்கும் இங்கதான் இருக்கு. அண்ட் அவங்க எப்பவும் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. இது பார்த்து அவனோட ரியல் கேங்குக்கு கொஞ்சம் கோபம் வருது. பர்ன் நக்கிள்ஸ்ல இருக்கிற வாஸ்கோவோட கேங்கும் இங்க படிக்க தான் வந்திருக்காங்க. டேய், நீங்க கேங்ஸ்டரா இருந்தா கூட படிப்பு கண்டிப்பா வரும் பாருங்க. இப்போ நைட் நேரத்துல பார்க் வந்து கடையில வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வரா, ஜோயி. ஜோயின்னு இங்க இருக்கு, பட் ஜோயி தான் கேனான்ல. அண்ட் அவ இன்னும் அவனை பிக்குன்னு தான் கூப்பிடுறா. அவ சில பாய்ஸோட ஸ்ட்ரீமிங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பட் பார்க் அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்றா. பார்க் வந்து அவளை ரொம்ப பாசமா, சீக்கிரம் வீட்டுக்கு போமா, மறுபடியும் அந்த இன்சிடென்ட் உனக்கு நடக்க கூடாதுன்னு சொல்றா. அந்த கேங்னம் லேண்ட்லார்ட் இன்சிடென்ட். ஜோயி வந்து இந்த பிக் நம்ம மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்கான்னு கேக்குறத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அண்ட் பார்க் இந்த நேரத்துல படிச்சிட்டு இருக்கிறதையும் அவன் நோட் பண்றா. பார்க் ஜோயி கிட்ட மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறேன்னு சொல்லல, ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்றா.
இத கேட்டதும் ஜோயி என்ன முடிவு பண்றான்னா, இனிமேல் இருந்து நானே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதாவது அவனோட சேர்ந்து படிப்பேன்னு சொல்றா. அண்ட் அவ லிட்டரலி ஒரு ஷுர் கேர்லா இருக்கா பாருங்க. பை த வே, நம்ம ஜோயி வந்து சும்மா சாதாரண ஸ்டூடண்ட் கிடையாது. அவ மேக்ஸ்ல டாப்பர். சோ இனிமேல் இருந்து நைட் 2-3 மணி நேரம் மேக்ஸ் டாப்பரோட சேர்ந்து படிப்பான் நம்ம பார்க். பார்க் என்ன முடிவு பண்ணான்னா, நைட் நேரத்துல மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட்ஸ படிச்சுக்கலான்னு. பட் மேக்ஸ் வந்து மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட் கிடையாது. நீங்க என்ன மாதிரி மேக்ஸ் எக்ஸாம்லயும் மனப்பாடம் பண்ணி எழுதுற ஆளா இருந்தா ஒழிய. அப்போதான் நம்ம டேனியல் அவனோட அண்ணனை அடிச்சு துவைப்பா. அதெல்லாம் ஒரு ஸ்டோரி டைம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வந்து பாருங்க. சரி, இப்ப நம்ம பார்க்கோட என்டையர் டைம் டேபிள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கூல்ல ஜே கூட படிப்பா. அப்புறம் லைப்ரரியில டியூக் அண்ட் ஜிஹோ கூட படிப்பா. அப்புறம் நைட்ல ஜோயி கூட படிப்பா. ஜோயி கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. சரி, இது இன்னும் சில நாளைக்கு இப்படித்தான் போகுது. ஃபைனலா எக்ஸாம் டே வருது. எக்ஸாம் டே அன்னைக்கு நம்ம டேனியல் படிச்ச எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரியும். ஜே அண்ட் டியூக் கூட எக்ஸாம் ஹாலுக்கு வர்றா. அண்ட் எல்லாத்துக்கும் நல்ல ஆன்சர் பண்றா. அப்புறம் அடுத்தது மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ பத்தி நம்ம டேனியலுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ டேனியலுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவ மேக்ஸ் எடுக்காம இருந்திருந்தா மிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பா. இத நினைச்சு அவ ஆக்சிடென்டலா தூங்கிடுறா. அண்ட் வீட்ல தன்னோட குண்டான பாடியில கண்முழிக்கிறா. சும்மா தன்னோட புக்ஸ செக் பண்ணி பார்க்கறா. எந்தெந்த ஆன்சர்ஸ் கரெக்ட், எது தப்புன்னு. அப்போ சில ஃபார்முலாஸ் எல்லாம் தப்பா இருக்கிறத நோட் பண்றா. அத பார்த்துட்டே மறுபடியும் தூங்கிடுறா. அண்ட் தன்னோட ஒல்லியான பாடியில ஸ்கூல்ல எங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கானோ அங்க கண்முழிக்கிறா. தன்னோட ஆன்சர் ஷீட்டை பார்த்து, டேய் நம்மளால காப்பி அடிக்க முடியும்டான்னு புரிஞ்சுக்கிறா. அதாவது இங்க தூங்கலாம், வீட்ல முழிக்கலாம், ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம், அங்க தூங்கி இங்க முழிச்சுக்கலாம். செம்ம ஐடியாடா இது. அவ இதையே பண்றா. அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது. அண்ட் நம்ம டேனியல் எக்ஸாம்ல டாப் வர்றா. மிட் டேர்ம்ஸ்ல ஐயோ பாவம் கிளாஸ் மானிட்டர் கிறிஸ்டல் செகண்ட் வருவா. பட் இப்போ டேனியலால அவ தேர்ட் வர்றா. அந்த பையனும் டேனியலை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சந்தோஷப்படுறா. ஜாக் வந்து கொஞ்சம் கோவப்படுறா, ஏன்னா அவள் லாஸ்ட் வர்றா. பட் டேனியல் கிறிஸ்டல் அழறத பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றா. அப்புறமா அவ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றா. அவங்க அம்மாவும் என் பையன் டாப் வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் டேனியல் கொஞ்சமும் சந்தோஷமா இல்ல. ஏன்னா அவ இத ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணா. கொஞ்சமும் ஹார்ட் ஒர்க் பண்ணலையேன்னு ஃபீல் பண்றா. அடுத்த நாள் காலையில வாஸ்கோ வந்து ஜாகிங் போறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சிங்ஸ் எல்லாம் பண்றா. அவன் பார்க்க பார்த்துட்டு இன்னையில இருந்து டெய்லி 30 நிமிஷம் ஜாகிங் போவேன்னு முடிவு பண்றா. இதோ இங்க பாருங்க. பார்க்க பார்த்து வேற யாராச்சும் இருந்தா கண்டிப்பா அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி நக்கல் அடிச்சிருப்பாங்க. பட் வாஸ்கோ அப்படி பண்ணல. அண்ட் ஏன் அப்படி பண்ணலைங்கிறது அடுத்த பார்ட்ல உங்களுக்கு புரியும். அடுத்த பார்ட்ல நான் வாஸ்கோவோட பேக் ஸ்டோரியை கவர் பண்ண போறேன். அது லிட்ரலி ரொம்ப நல்லா இருக்கும்டா. சரி, இதோட மிட் டர்ம் ஃபயர் ஆர்க் முடியுது. அண்ட் அப்புறம் பூட் கேம்ப் ஆர்க் ஆரம்பிக்குது. பூட் கேம்ப் ஆர்க். இந்த ஆர்க்ல நம்ம டேனியல் அண்ட் அவனோட கேங் எல்லாம் பூட் கேம்ப் போறாங்க. அங்க சில ரொம்ப தப்பான விஷயங்கள் நடக்குது. நம்ம கேங், டேனியல் எல்லாருமே பூட் கேம்ப் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிக்க இத ஒரு ஸ்கூல் ட்ரிப்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கடந்த காலத்துல டேனியலுக்கு ஸ்கூல் ட்ரிப்ஸ் எல்லாம் எப்பவுமே நல்லபடியா நடந்ததே கிடையாது. அப்பவும் மக்கள் அவனை புள்ளி பண்ணுவாங்க. பஸ்ல கூட அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி டீச்சர் கூட முன்னாடி போய் உட்காந்துடுவான். ஏன்னா அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் இந்த தடவையும் அவன் முன்னாடி வந்து டீச்சர் கூட உட்கார்றான். அண்ட் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. டேய், இது பிராவாடா? என்னடா போட்டிருக்காம? டேனியல் டீச்சர் கூட முன்னாடி உட்கார்ந்ததும் டீச்சரும் யோசிப்பாங்க. ஏன் இவன் என் கூட உட்கார்ந்திருக்கான்? இவன் லூசரா? பட் ரொம்ப சீக்கிரமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பின்னாடி கூப்பிடுறாங்க. அண்ட் ரொம்ப சீக்கிரமா ஹோல் கேங்கும் அவனோட பின்னாடி அசம்பிள் ஆகுது. அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. அங்க ஜாக் வந்து மீராவோட கையில அடிக்கணும். அண்ட் நம்ம ஜாக் மீராவோட கையை தொட்டதும் சாஃப்டா இருக்கா இல்ல ஹார்டா இருக்கான்னு கேக்குறான். சோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஹோல் குரூப்பும் பூட் கேம்ப் போகுது. அண்ட் இன்னொரு பஸ்ல ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு செம்ம பிஸி கேங். சோ அட்மாஸ்பியரை லைட் பண்ண அவங்க கொஞ்சம் பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த செகண்ட் அவங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல ஒரு பியூட்டி டிபார்ட்மெண்ட் பஸ் போகுது. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு பையன் தான் இருக்கா. அடடே, இது அநியாயம்டா, ரொம்ப அநியாயம். நடுவுல ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. அங்க ஜாக் வந்து பஞ்ச் மிஷின்ல ஹையஸ்ட் ரெக்கார்ட் செட் பண்ணி மீராவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனோட ரெக்கார்ட ஹீன்மின் உடைக்கிறா. இவன் தாண்டா ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல டியூக் கிட்ட தோத்து போன அதே ரேபிஸ்ட் பையன். ஹீன்மின் ஜாக்க ரொம்பவே கிண்டல் பண்றான். லிட்ரலி, உன்ன நீயே ஒரு மனுஷன்னு சொல்லிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் ரொம்பவே பேசுறான். ஜாக் ஹீன்மினோட ரெக்கார்ட ஹேமர் கேம்ல உடைச்சிட்டு அப்புறம் அவனை பார்த்து, நீ எப்படிடா உன்னை ஒரு மனுஷன்னு சொல்லிக்க முடியும்னு கேக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அடுத்த செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த கேம் கோட்ல வாஸ்கோ அண்ட் டேனியல் வராங்க.
2 பேருமே பஞ்ச் மெஷின் அண்ட் ஹேமர் மெஷின் 2லயுமே அவங்களோட ரெக்கார்ட்ஸ உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பி ஃபைனலா பூட் கேம்புக்கு ரீச் ஆகுறாங்க. அங்க 2 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்கள வெல்கம் பண்றாங்க. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதுல்ல? என்ன நடக்கும்? எல்லா கேர்ள்ஸும் அந்த ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்டருக்காக சாவாங்க. அண்ட் குண்டான இன்ஸ்ட்ரக்டரை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் உள்ள விடுறதுக்கு முன்னாடி அவங்க பேக்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. இந்த பசங்க ஸ்பிரிங் பாக்ஸ்க்கு உள்ள ஆல்கஹால் அண்ட் சிப்ஸ் பாக்கெட்டுக்கு உள்ள சிகரெட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் ஆமா, எல்லா கேர்ள்ஸும் அந்த ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்டருக்காக தான் கிறுக்கு புடிச்சு அலையறாங்க. மிச்ச பாய்ஸ்க்கு அவனை சுத்தமா பிடிக்கல. பட் அவன மூலமா தான் நமக்கு தெரியுது இந்த ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்டரோட பேரு ஜூஸ். அண்ட் இவன் ஒரு பார்ட் டைமர், அதாவது பெர்மனன்ட் இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்களே புரிஞ்சுக்கணும் ஸ்டோரியில என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் அது என்னன்னா, ஆமா, ஏதோ தப்பு நடக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன தெரியுதோ அது கிடையாது. அண்ட் இதோ பாருங்க, மீரா கூட இந்த பையனுக்காக விழுந்துக்கா. டேய் மீரா, நீயாடா? ஃப்ரெண்டா இருந்தும் கூட. இதுக்கப்புறம் அவங்க சில கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அப்புறம் ஒரு டேலண்ட் ஷோ நடக்குது. அப்போ பேக்கரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களோட டேலண்ட்ட காட்டுறாங்க. அண்ட் நான் நம்புறேன் அவங்க சில நல்ல சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ தயார் பண்ணுவாங்கன்னு. நாம சாப்பிட முடியாத கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஐ மீன், நாம இல்ல, அங்க இருக்கிற பியூட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் இதோ இங்க பாருங்க, நம்ம டியூக் ரேப் பண்ண வர்றான். அவன் எல்லாருடைய மனசையும் வெல்றான். டேலண்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் டூ வந்து டேனியல் அண்ட் ஜாக்க ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். எங்க பியூட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் ஜாக் அண்ட் டேனியல் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அண்ட் கேர்ள்ஸும் போர் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்மார்ட் பசங்க மேல தான் இன்ட்ரெஸ்ட். இந்த பசங்க மேல கிடையாது. ஜாக் வந்து டேனியல மீராவோட கேங் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க மீராவை தவிர எல்லாரும் குடிக்கிறாங்க. ஜேஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஜாக் ரொம்ப வீக் ஆயிடுறான். டேனியல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுறா. ஜோயி ரொம்ப ஹார்னி ஆயிடுறா. அண்ட் இதை இதோட விட்டுருங்க. மக்கள் மாட்டிக்கிறாங்க. பட் அவங்க குடிச்சிருக்கிறதால ஆக்சிடென்டலா தூங்கிடுறாங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் அவங்க தூங்குறாங்கன்னு நினைக்கிறான். இப்போ டேனியல் தூங்குனதும் அவன் தன்னோட குண்டான பாடிக்குள்ள போயிடுறான். அண்ட் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறான். பை த வே, டேனியல் இங்க அவனோட வேலைக்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கான். அண்ட் அவனோட பாஸ் அவனை ஓடுறத பார்த்துட்டு இவன் எங்கேயோ டிராவல் பண்ண லீவ் போட்டுட்டு இங்க என்னடா பண்றான்னு நினைக்கிறாரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அவனோட பாஸோட லேப்டாப். அவனோட பாஸோட லேப்டாப்ல பியூட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கேர்ள்ஸோட போட்டோஸ் இருக்கு. கூடவே மீராவோட போட்டோஸும் இருக்கு. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது எடுத்த போட்டோஸும் இருக்கு. யாரோ கேர்ள்ஸோட போட்டோஸ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கோட பாஸ் ஒரு ஈவில் ஆளா? சும்மா சொன்னேன். இப்போ பூட் கேம்போட செகண்ட் டே ஆரம்பிக்குது. டேனியல் முகத்துல சில மார்க்கர்ஸ் எல்லாம் போட்டுட்டு முழிக்கிறான். அண்ட் இங்க பாருங்க, அவன ஃபயர்ல இருந்து டார்க் ஆகிடுச்சு. டே அண்ணா, இப்போ செகண்ட் டே. அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றாங்க. அண்ட் மீரா நோட் பண்றா, அந்த குண்டான இன்ஸ்ட்ரக்டர் அவளையே பார்த்துட்டு இருக்கான். நைட்ல வாஸ்கோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பில்லோ ஃபைட் விளையாடுறான். அண்ட் அவன் எல்லாரையும் திட்டுறான். அண்ட் நைட்ல மீரா அண்ட் ஜாக் ஹேங் அவுட் பண்றாங்க. அண்ட் டேனியல் தூங்கிடுறான். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட வரோம். இங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வான் பென்னு பேர் கொண்ட மாடர்ன் ஷட்டர் அவனோட டியூட்டிக்கு போறான். அண்ட் நம்ம அவனோட போனை பாக்குறோம். அண்ட் அவனோட போனுக்குள்ள அதே மீராவோட போட்டோ இருக்கு. அவன் நான் அந்த பொண்ணை தேடணும்னு சொல்றான். அவன் நாள் பூரா மீராவையே பார்த்துட்டு இருந்தானா? அப்போ இங்க என்னடா தப்பு? சோ ஒரு சின்னதா உங்களுக்கு புரியலாம். வான் பென் வந்து வேர் ஹவுஸுக்கு போறான். அவங்க அவன் ஜூஸ் அண்ட் மீராவை ஒன்னா பாக்குறான். மீரா ஜூஸ்க்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, எனக்கு தெரியும். மீரா ஜாக் கூட ஹேங் அவுட் பண்ணிட்டு இருந்தா. பட் நைட் நேரத்துல இங்க ஹேங் அவுட் பண்றது சரியில்லை. ஜூஸ் அவங்கள புடிச்சிட்டு, மீரா, இது உன்னோட பனிஷ்மெண்ட். நீ ஏன் கூட வேலை பண்ணணும்னு சொல்றான். ஜூஸ் மீரா எப்படி இங்க வந்தான்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். பட் வான் மின் அவனை கேட்கல. அண்ட் அவனை அட்டாக் பண்றான். வான் பென் ஜூஸ அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல அவனோட போன் கீழே விழுந்துருது. அண்ட் மீரா அவனோட போட்டோஸ பாக்குறா. அப்புறம் மீரா ஒரு பெரிய தப்பு பண்றா. அவ வான் பென்ன தள்ளி விட்டுட்டு ஜூஸை எழுப்புறா. இப்ப பாருங்க, டேனியல் இங்க தூங்கிட்டு இருக்கா. அண்ட் பார்க் முழிச்சிட்டு இருக்கா. அவ ஓட போயிருந்தா. பட் அவனோட பாஸ் அவனை புடிச்சிட்டாரு. அவர் அவனை சில சின்ன சின்ன வேலைகள் பண்ண சொல்றாரு. பட் இதுக்கு நடுவுல பார்க் ஒரு விஷயத்த பாக்குறா. அங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸோட ஒரு லிஸ்ட் இருக்கு. அங்க ஜூஸும் இருக்கா. அண்ட் ஜூஸ் அவனோட ஃபேக் நேம். அவனோட ரியல் நேம் ஹீ மின் கிம். அண்ட் இவன் ஒரு ரேபிஸ்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நான் நேம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியுதுல்ல? இப்ப நம்ம பூட் கேம்புக்கு வரோம். அங்க ஹீமின் அவனோட நிஜ முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான்.
அவன் வான் பின்ன அடிக்கிறான். அவன் மயக்கம் போற வரைக்கும். அவனோட மயக்க நிலையில அவன்கிட்ட ஹீமினோட போன் இருந்துச்சுன்னு தெரியுது. அண்ட் ஹீமின் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் நாள் பூரா மீராவை பார்க்கல. அவன் ஹீமின்ன தான் பார்த்துட்டு இருந்தான். அவளை சுத்திட்டே இருக்கிறத நோட் பண்ணான். அவளுக்கு ஆபத்து வரலான்னு. அதனாலதான் இங்க அவளை காப்பாத்த வந்தான். பட் எல்லாம் தப்பாயிடுச்சு. இந்த நேரத்துல மீராக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. அவ கத்த ட்ரை பண்றா. பட் ஹீமின் ஒரே குத்துல அவளை சத்தம் போட விடாம ஆக்கிட்டு, ட்ரெஸ்ஸ கழட்ட போறியா இல்ல நான் கழட்டணுமா கேக்குறான். நமக்கு ஹீமினோட சின்ன சின்ன பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவனோட வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஐடியா கொடுக்குது. அவன் எப்படி இப்படி ஆனானுங்கிறது. அவன் ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிறதால அவனோட தப்புக்கெல்லாம் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல. எக்ஸாம்பிளுக்கு, சின்ன வயசுல ஒரு குழந்தையோட ஸ்நாக்ஸ திருடினான். அண்ட் டீச்சர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அவன் வளர்ந்ததும் எல்லா பாய்ஸும் அவனுக்காக கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சாங்க. ஒரு கேர்ள், அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தும் கூட இவன் கூட அஃபேர் வச்சிருந்தா. அண்ட் ஈவன் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன்னு சொன்னதும் அந்த பாய்ஸ், உனக்காக நான் யாரையும் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அவனோட மனசுல ஒரு எண்ணம் உட்கார்ந்துருச்சு. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம். அவன் என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. இல்லனா எல்லாரும் அவனை மன்னிச்சிருவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம். எல்லாரும் அவனை விரும்புறாங்க. அவனோட பேக் ஸ்டோரி முடியுது. எங்க ஹீமின் தன்னோட அண்டர்வேர்ல நின்னுட்டு மீரா கிட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுவேன், இல்ல நான் உனக்கு லவ் காட்டுவேன்னு சொல்றான். அவன் எல்லாவது பண்றதுக்கு முன்னாடி வான் பெண் மீராவை காப்பாத்த மறுபடியும் வரா. பட் ஃபீல் ஆகுறான். அண்ட் ஹீமின் அவனை மிருகத்தனமா அடிக்கிறான். அவனோட பற்களை கூட உடைச்சிடுறான். மீரா ஹெல்ப் வேணும்னு சும்மா கத்திட்டு இருக்கா. ஹீமின் அவளை அட்டாக் பண்ண போறான். பட் ஒரு விஷயம் இன்னும் பண்ணல. அவகிட்ட ஒரு விசில் இருக்கு அண்ட் அதையும் ஊதுறா. யாராவது கேட்டிருப்பாங்க, இங்க வருவாங்கன்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு யாருமே வரல. அண்ட் விசில் ஊதுனதுக்காக அவளை பனிஷ் பண்ணி அவ வாய்க்குள்ள அந்த விசில திணிச்சு மேலும் அடிக்கிறா. மறுபக்கம் நம்ம ஜாக் இருக்கா. அவ மீரா ஏன் இன்னும் வரலன்னு ஜேசன் ஜோய் கிட்ட கேக்குறா. அவங்க ரூம்ல, இல்ல அவ வேற யார் கூடயோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்றாங்க. பட் ஜாக்குக்கு தெரியும் மீரா அப்படிலாம் ஒரு பொண்ணு இல்லன்னு. ஜாக் அவளை தேடி வெளியே போறான். அப்போதான் ஜோய்க்கு பார்க் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. டேனியல் தான் உன்னோட நம்பரை கொடுத்தா. இப்போ ஒரு பெரிய எமர்ஜென்சி, போய் டேனியலை எழுப்புன்னு சொல்றான். அவங்க இதையே பண்றாங்க. டேனியலை எழுப்புறாங்க. பட் டேனியல் என்ன நினைக்கிறான்? டேனியல நம்பரை கொடுத்தானா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு குண்டான பார்க்க விக்கின்னு கூப்பிடுவா. பட் டேனியல நம்பரை கொடுத்தா அப்போ டேனியலுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறா. டே இப்போ நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான வேலை இருக்குடா. டேனியல் முழிச்சதும் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். பட் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 30 நிமிஷம் தூரத்துல இருக்கு. சோ போலீஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். டேனியல் போலீஸ் கூட பேசுற கால் முடிஞ்சதும் அவனுக்கு பக்கத்துல ஏதோ கீழே விழற சத்தம் கேக்குது. அவன் பார்த்தா ஜாக் அங்க நின்னுட்டு இருக்கா. அண்ட் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. டேனியலுக்கு ஜாக் ஏன் கோவப்படுறான்னு புரியல. பட் நமக்கு தெரியும், ஜாக் டேனியல் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு மீரா ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டா. ஜாக் மீராவை காப்பாத்த ஓடுறான். டேனியல் ஜோய் கூட பேசி மீரா இன்னும் வரலன்னு தெரிஞ்சுக்கிறான். அவனும் மீரா ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். மீரா கிட்ட மறுபடியும் வரோம். எங்க அவ பயந்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீமன் வான் பெண்ண அடிச்சு அவளை ஒரு ஷாக் ஸ்டேட்ல விட்டுருக்கா. அப்புறம் அவ மீராவை அட்டாக் பண்றா. அவளை குத்தி அவளை மயக்கம் போட்டு விழ வைக்கிறா. அவ மறுபடியும் கான்சியஸ்னஸ் வந்ததும் ஒரு விஷயத்த பாக்குறா. ஹீமன் மீராவோட ஜீன்ஸ கூட அன்ஜிப் பண்றா. மீரா போராட ட்ரை பண்றா. பட் அப்போதான் கேட் திறக்குது. ஹீமன் திரும்பி பாக்குறான். அண்ட் அங்க ஜாக் கேட்ல நின்னுட்டு இருக்கா. அவனோட கூல்னஸ் எல்லாம் இழந்துட்டா. அவன் என்ன பாக்குறான்? ஒரு பொண்ண, அவள அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ முகம் எல்லாம் ரத்தம். அவ அழுதுட்டு இருக்கா. அவளோட இது நடக்க போகுது. அவன் கண் முன்னாடியே நடக்க விட போறானா? இல்லடா. ஜாக் கிறுக்கு புடிச்சு அலையனா. இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டான்டா. அண்ட் ஒரு கிறுக்க மாதிரி அவனை அட்டாக் பண்றான். அண்ட் இதுதான் அவனோட தப்பு. ஜாக் யோசிக்காம அவனை அட்டாக் பண்றான். இத ஹீமன் யூஸ் பண்ணி அவனை ஒரு லாக்ல மாட்டுறான். ஜாக் இந்த லாக்ல மாட்டிட்டு, இது ஆர்ம் லாக் கிடையாது, இந்த பையன் நார்மல் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஜாக் டர்ட்டி பாக்ஸிங் ட்ரை பண்றான். பட் ஃபெயில் ஆகுறான். அப்புறம் ஹீமன் அவனோட ரிப் கேஜுக்கு ஒரு பவர்ஃபுல் நீ பண்றான். அது பல தடவை கிராக் ஆகுது. அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். ஜாக் அவனோட ரிப் கேஜ காப்பாத்துறான். பட் இந்த தடவை ஹீமன் அவனோட முகத்துக்கு ஒரு நீ பண்றான். இப்போ ஜாக் இங்க மயக்கம் போட்டு விழுந்தா அவனுக்கு தெரியும் அவனோட காதலுக்கு இங்க என்ன ஆகும்னு சொல்றான். நம்ம இங்க ஒரு கிரிஃபித் கட் சிச்சுவேஷனை பார்த்துட்டு இருக்கோம்டா. அப்படியே இல்ல, பட் கொஞ்சம் அந்த எக்லிப்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு புரியுதுல? மறுபக்கம் டேனியல் அவனோட ஹோல் கேங் கூட மீராவை தேடிட்டு இருக்கான். அவங்க மீரா மீரான்னு கூப்பிட்டு இருக்காங்க. பட் மீரான தேடுற ஏரியா ரொம்ப பெரியது. சோ அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கிடைக்காது. கண்டிப்பா நம்ம ஜாக் கிட்ட மறுபடியும் வரோம். எங்க அவனோட 2 கைகள்ல இருக்கிற எலும்புகளும் உடைஞ்சு போயிருக்கு. அண்ட் அவனோட ரிப் கேஜஸ்ல சிலதும் கிராக் ஆகியிருக்கு. பட் அவன் இன்னும் நின்னுட்டு இருக்கான். ஜாக் தன்னோட மனசுல யோசிக்கிறான், என்னால நகர கூட முடியல.
ஹீமனை எப்படி தோற்கடிப்பேன்னு தெரியல. பட் என்னால தோல்வியை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த நேரத்துல இது என்ன மட்டும் கிடையாது. இந்த நேரத்துல இது முழுக்க மீராவ பத்தி தான். ஹீமன் ஜாக்கை எட்டி உதைக்க முன்னாடி வரா. அண்ட் இந்த உதப்பட்டா ஜாக் காலி. பட் ஹீமன் அவனோட காலை பிடிச்சுக்கிறான். ஜாக் இதை யூஸ் பண்ணி தன்னோட உடைந்த கைகளால அந்த டேம தோற்கடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ், டேனியல் அண்ட் மத்த எல்லாருமே இங்க வராங்க. அண்ட் அவங்க என்ன பாக்குறாங்க? அவங்க ஒரு பையனை மயக்க நிலையில இருக்கிறவன பாக்குறாங்க. உடைந்த கைகளோட உடைந்த கைகளால சண்டை போட்டுட்டு இருக்கான். உடைந்த கைகளால கூட ஒரு பையனை முகத்துல அடிச்சிட்டு இருக்கான். மீரா ஜாக்க நிறுத்த டைம் வந்துருச்சு. பட் அவன் அந்த ஸ்டேட்ல இல்லடா. அவன் இங்க ஒரு விஷயத்த பண்ணதான் வந்தான். அண்ட் அவன் இன்னும் அதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த பையனை அடிச்சு துவைக்கிறான். நான் இந்த சீனை பார்த்ததும் ஜாக் ஹீமனை உடைந்த கைகளால கூட மயக்க நிலையிலேயே அடிக்கும்போது, டேய் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா, என்ன ஒரு மோசமான நிலை. பட் நம்ம ஜாக் ஒரு பொண்ணை காப்பாத்தினதுல சந்தோஷப்படுறான். சில பசங்க இன்னும் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜாக் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். ஒருத்த முன்னாடி கூட அவனோட ரெஸ்பெக்ட காட்டுறான். இதுக்கப்புறம் மீரா ஜாக்க மீட் பண்றா. அண்ட் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி டஃப்பா ஆக்ட் பண்ணுவாங்கடா. ஜாக்கும் டஃப்பா ஆக்ட் பண்றான். அவன் குதிக்க ட்ரை பண்றான். பட் சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா அவன் ரொம்ப சீரியஸா காயமடைஞ்சிருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல 2 மாசம் அட்மிட் ஆகியிருக்கான். கண்டிப்பா மீரா அவனை பாத்துப்பா. ஹீமினை பத்தி பேசணும்னா அவன் டிடென்ஷன் சென்டர் போறான். அண்ட் அவனோட செல்மேட்ஸ் கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான். என் பேர் இது, நான் இந்த கேஸ்ல இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் மத்த கைதிகளை தொந்தரவு பண்ண ட்ரை பண்றான். பட் இங்க ஒருத்தன் இருக்கான், நீங்க கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் அவன் கேங்னம் லேண்ட்லார்ட். அண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அவ இன்னும் ஜோயி தான் அவனோட ஒய்ஃப்னு நினைக்கிறான்டா. இவனை டிடென்ஷன் சென்டருக்கு இல்லடா, மென்டல் அசைலம்க்கு அனுப்பணும்டா. இதோட இந்த பூட் கேம்ப் ஆர்க் முடியுது. அண்ட் அப்புறம் ஆரம்பிக்கிறது பவுல் லவ்ஸ் டாக் ஆர்க். இல்ல இது ஒரு டாக் சம்பந்தப்பட்ட ஆர்க் கிடையாது. பட் ஏன் இதுக்கு டாக்ஸ் பேர் வச்சாங்க? அது ஆர்க் கடைசியில உங்களுக்கு புரியும். பவுல் லவ்ஸ் டாக் ஆர்க். இது வீட்டுக்கு போற ஆர்க், அதாவது ஹோம் கமிங் ஆர்க். எல்லாரும் பூட் கேம்ப்ல இருந்து திரும்பி வராங்க. பார்க் தன்னோட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவன் தன்னோட பாஸுக்கு சம்பளம் கொடுக்கறான். கூடவே சில எக்ஸ்ட்ரா கேஷும் கொடுக்கறான். எதுக்குன்னா அவனுக்கு சில நாள் லீவ் வேணும். அவங்க அம்மாவுக்கு இல்ல அவனோட பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் வாங்க. தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப பக்கத்துல இருக்கு. சோ பார்க் இந்த ஹாலிடேஸ்ல வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றான். அவங்க அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்குறான். பார்க் தன்னோட அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்க போறான். அண்ட் வழக்கம் போல அங்க இருக்கிற ஊழியர்கள் அவனை பார்த்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், ஏண்டா வாங்குற? நீ ஒரு ஏழை பையன்னு கீழ்த்தரமா பாக்குறாங்க. பட் பார்க் கிட்ட தன்னோட அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு போதுமான பொறுமை இருக்கு. அப்புறம் அவன் தன்னோட சொந்த ஊருக்கு போக ஒரு பஸ்ல ஏறுறான். அங்க அவனோட சீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா. அண்ட் இந்த பொண்ணும் அவனை ரொம்ப ரூடா ட்ரீட் பண்றா. சரி, பார்க்குக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் பழகி போயிருக்கோம். பட் ஃபைனலா தன்னோட சொந்த ஊருக்கு வரா. அங்க அவன் நோட் பண்றான், பெருசா எதுவும் மாறலேன்னு. அவன் 2 மாசம் வெளியே போயிருந்தான். பார்க் வீட்டுக்கு போக கிளம்புறான். பட் அப்போ ஒருத்தன் பின்னாடில இருந்து கூப்பிடுறான். பார்க்குக்கு அவன் யாருன்னு சரியா தெரியல. பட் பார்க்குக்கு தெரியும், இவன் தான் பார்க்க புள்ளி பண்றத கண்டிப்பா பார்த்திருப்பான். அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. பட் பார்க் நோட் பண்றான், இவன் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு. பட் அப்படி இல்ல. பார்க் அவன் கிட்ட நான் லேட் ஆகுதுன்னு சொல்றான். பட் அப்போ ஒரு ஃபுட்பால் அவனோட முகத்துல வந்து விழுது. பார்க் பார்க்கறான், அவனோட பழைய புல்லிஸ் எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க. அண்ட் இந்த பையன் தான் அவங்களை இங்க கூப்பிட்டிருக்கான். பார்க் ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பையன் புல்லிஸ்க்கு புது விக்டிம் ஆயிட்டான். அவன் என்ன நினைக்கிறானா, நான் வீக்கா இருக்கிறதால புள்ளி ஆகல, என்னால திருப்பி சண்டை போட முடியாததால புள்ளி ஆகல, இவன் ஸ்கூலை விட்டு போனதால தான் நான் புள்ளி ஆகுறேன். டேய், புல்லிஸ்ல ஒருத்தனை பாருடா, மெஸ்ஸி. சரி, இந்த புல்லிஸ் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்களோ அதையே இப்பவும் பண்றாங்க. அவங்க பார்க்க கொள்ளையடிக்கிறாங்க. அவனோட அம்மாவுக்கு கொடுக்க சேமிச்சு வச்சிருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவன் அம்மா அவனுக்கு ஒரு காஃபி ஷாப்ல கொடுத்த பணத்தை கூட எடுத்துக்கிறாங்க. பார்க் அவங்க கிட்ட அட்லீஸ்ட் என் பணத்தையாவது திருப்பி கொடுங்கன்னு சொல்றான். அண்ட் இந்த புல்லிஸ் எல்லாம் பார்க் கிட்ட, நீ ரொம்ப வளர்ந்துட்டடா, எங்களுக்கே பதில் பேசுறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் பார்க்கோட தோலை அழுத்த ட்ரை பண்றான். பார்க் கூட கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே கிடையாது. பார்க் அவனை ஈஸியா ஓவர் பவர் பண்றான். அப்புறம் 2வது புள்ளி மெஸ்ஸி அவனோட இடது காலால் அட்டாக் பண்றான். பட் பார்க் அவனையும் பிடிச்சுக்கிறான். டேய், பார்க் மெஸ்ஸியோட இடது காலையே ஸ்டாப் பண்றான்டா. டேய், பெரிய கோல்ஸோட தண்ணியை நிறுத்த முடியாதா? பார்க் அவனை நிறுத்துறான். பார்க் இங்க 1/2 பண்றான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் 2 பேரையும் ஒன்னா அடிச்சு துவைப்பேன். பட் அப்போ ஒரு சத்தம் வருது. அண்ட் நம்ம பையனோட அண்டர்வேர் நனைஞ்சு போகுது. அது லோகனோடது. இவன் தாண்டா பார்க்க ரொம்ப புள்ளி பண்ணுனா, அதாவது இந்த புல்லிஸோட லீடர் கிட்டத்தட்ட. அண்ட் லோகன் பிக்காச்சுன்னு சொன்னா பார்க் பிக்கான்னு சொல்லுவான். லோகனை பார்த்ததும் பார்க் ரொம்ப பயந்துடுறான். லோகன் சும்மா பிக்காச்சுன்னு சொல்றான். அண்ட் அவங்களோட புது கோட், அவன் அண்ட் பார்க் 2 பேருமே பிக்கான்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு நாய்க்கு பெல் அடிச்சு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, அண்ட் நீங்க இதை அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த நாய் பெல் அடிச்சா சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கும். நீங்க பெல் அடிக்காம இருந்தா கூட அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு ஃபீல் ஆகும். பார்க்கோட கேஸ்ல நாய் பார்க்,
சாப்பாட்டுக்கு பயம். அண்ட் பெல் லோகன். லோகன் எப்பெல்லாம் பக்கத்துல இருக்கானோ, அவனோட பிரசன்ஸே பார்க்க பயமுறுத்த போதும். அவன் எதுவுமே பண்ணாம இருந்தா கூட. பார்க் பயந்துடுறான். பார்க் லோகன் முன்னாடி ஒண்ணுமே பேச முடியல. பார்க் கையால பிடிச்சிருந்த பையன் அவனை உதைக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் பார்க் தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனால திருப்பி சண்டை கூட போட முடியல. பார்க் கால்ல பிடிச்சிருந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு தெரியுமா, நான் ரைட் ஃபூட்டர்னு சொல்றா. இல்ல இல்ல மெஸ்ஸி, நீ லெஃப்ட் ஃபூட்டர்னு நமக்கு தெரியும். சரி, லோகன் இங்க பார்க்க அடிக்கல, பட் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன், நீ ஏற்கனவே ஸ்கூலை விட்டுட்ட அண்ட் நான் உன்னை ஃப்ரீயா விடுறேன். அந்த பணத்துக்கு பதிலா எனக்கு ஏற்கனவே ஒரு புது கோட் இருக்கா, போய் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றான். லோகன் கிளம்பிடுறான். புல்லிஸும் கிளம்பிடுறாங்க. பார்க்கோட முகத்துல துப்புறான். அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ அந்த மக்கள் அவனை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணு பார்க்கோட அம்மாவுக்கு வாங்கின கிஃப்டையும் திருப்பி கொடுக்கறா. அவ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கல, பட் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஏதோ இருக்கிறதால அவ எந்த தப்பும் பண்ணல. இப்ப நம்ம ஜேய பாக்குறோம். இல்ல இல்ல, அவன் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. அவன் அவனோட பேரண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். அவனோட பேரண்ட்ஸ், நீ வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் நீ வந்திருந்தா நீயும் மத்தவங்களும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருப்பீங்க. சோ நீ இங்க வரல, தேங்க்யூ. என்னடா இது? அண்ட் ஐ மீன், இந்த தடவையும் உன்னால எங்களை மீட் பண்ண முடியாது, புரிஞ்சதுக்கு தேங்க்யூன்னு சொல்றாங்க. பை த வே, இவங்க தான் அவனோட பேரண்ட்ஸ். அண்ட் அவனை பத்தி சில விஷயங்கள். மக்கள் தப்பு பண்ண முடியாது. இந்த தடவை ஜெய் சோலோ ட்ரிப் போகலான்னு முடிவு பண்றான். பார்க் கிட்ட மறுபடியும் வர்றோம். அவன் இப்போ தன்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கான். அவன் அவங்க அம்மா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறான். பார்க்கோட அம்மா அவங்களோட கோவொர்க்கர். அவங்க பையனையும் பார்க்கையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் இவனை விட நல்லவன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை என் மனசுல இருந்து சொல்றேன். நான் இங்க வந்ததும் இந்த விஷயத்தால ரொம்ப கடுப்பா இருக்கேன். சோ எனக்கு புரியுது. உள்ளுக்குள்ள நாம என்ன பாக்குறோம்னா, எல்லாரும் உன்னோட தோற்றத்தால ஜட்ஜ் பண்றாங்க. இது லிட்ரலி உண்மை. அண்ட் இந்த உலகத்துல குண்டான மக்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா கூட. இத பார்த்து பார்த்து எனக்கு கடுப்பா இருக்குடா. உண்மையை சொல்றேன். ஐ மீன், இந்த விஷயம் ரொம்பவே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. சரி, பார்க் தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு லேடி அவங்கள கத்திட்டு இருக்கா. அப்புறம் நான் வர்றேன். இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க பார்க்கோட அம்மா சில கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அவங்க அதை விற்க அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு லேடி, நீங்க எங்க கார்ட்போர்ட்ஸை கலெக்ட் பண்ண கூடாது, நாங்க அதை வேற யாருக்கோ விற்கணும்னு கத்திட்டு இருக்கா. அண்ட் பார்க் அவங்க அம்மாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். அண்ட் அதை வாங்கி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அவங்க பார்க்குக்காக நிறைய சாப்பாடு சமைக்கிறாங்க. பார்க், இவ்வளவு சாப்பாடா? அண்ட் பார்க்கோட அம்மா, கவலைப்படாத, நல்லா படி, பணம் சம்பாதிக்கிற கவலையெல்லாம் என்கிட்ட விட்டுடுன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் பார்க் அவங்க அம்மா வீட்டுக்கு போறான். அவன் அவனுக்கு கொடுத்த $5 ஞாபகப்படுத்துறான். அண்ட் அவங்க அம்மா அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு புரியுது. சோ அவன் அதை சும்மா விட்டுடுவானா? இல்லடா. பார்க் அவங்க அம்மா கிட்ட, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் கூடவே இருக்கிற ஒரு பையனை, அவனோட செகண்ட் பாடியை பத்தி பேசுறான். அம்மா, ஆமா, அவன் ரொம்ப நல்ல பையன்னு சொல்றாங்க. பார்க், இந்த வேலைக்காக அவன் தனியா இங்க வர முடியுமான்னு கேக்குறான். பார்க்கோட பிளான் என்னன்னா, தன்னோட ஸ்ட்ராங் பாடியை இங்க கொண்டு வந்து லோகனை அடிச்சு பணத்தை திருப்ப கிடைக்கணும். டேனியல் கிட்ட வர்றோம். அவன் பஸ் ஸ்டாப்ல அவனோட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவன் ஜேய மீட் பண்றான். ஜேய் சோலோ ட்ரிப் போயிட்டு இருந்தான். பட் அவன் தன்னோட டிக்கெட்டை சோய் கிட்ட தூக்கி போட்டுடுறான். அவன் டேனியல் போற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்றான். எனக்கும் அங்க சில வேலை இருக்கு, சோ நான் உன்னோட வர்றேன்னு சொல்றான். ஜேய் பெருசா எதுவும் பேசல, சும்மா தலையாட்டுறான். அவன் அப்படித்தான்டா, பட் ஆமா, அந்த பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். அவங்க வீட்டுக்குள்ள ரீச் ஆனதும் அவங்க அம்மா அவங்கள வெல்கம் பண்றாங்க. அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹோல் வீடு ரொம்ப மெஸ்ஸா இருக்கு, என்னால கிளீன் கூட பண்ண முடியலன்னு சொல்றாங்க. டேனியல், இல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். பார்க்கோட அம்மா மறுக்கிறாங்க. இல்ல இல்ல, கெஸ்ட்ஸ வேலை பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. பார்க்கோட ஹோல் வீடு, அது ஒரே ஒரு ரூம் தான். அதை ஜே அப்சர்வ் பண்றான். டேனியல் தன்னோட ஓவர் வெயிட் பாடியை ஜேக்கு காட்டிட்டு, இவன் என் ஃப்ரெண்ட், இவனுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன், இவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்றான். அவன் தூங்கிடுறான் அண்ட் தன்னோட ஓவர் வெயிட் பாடியில முழிக்கிறான். பார்க் அண்ட் ஜே பேசுறாங்க. அண்ட் ஜே பார்க்குக்கு ஒரு ஸ்விங்கம் கொடுக்கறான். அது பார்க்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க் ஜே கிட்ட டேனியல் ஏன் இங்க வர்றான்னு சொல்றான். பார்க்கோட அம்மா அவனுக்கு $5 கொடுத்தாங்க. அதை யாரோ திருடிட்டாங்க. அவன் அந்த $5 கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி சம்பாதிச்சான். இப்ப $5 ரொம்ப குறைவான பணம். பட் டேனியல் ஒரு லக்கி சாம். சோ அவன் இங்க தன்னோட பணத்தை திருப்பி கிடைக்க வந்திருக்கான். இத கேட்டதும் ஜேக்கு பார்க்கோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அவன், நீ என் பையன் மாதிரி, என்ன உன் அம்மாவா அண்ட் இவனை உன் வீடா நினைச்சுக்கோன்னு சொல்றத நினைக்கிறான். இப்போ ஜெய் முடிவு பண்றான், அந்த பணத்தை கிடைக்க டேனியலுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. சீன் லோகன் கிட்ட மாறுது. அவன் தன்னோட சீனியர்ஸ்க்கு பணம் கொடுத்துட்டு இருக்கான். அவங்க அவனோட ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. அண்ட் பணம் குறைவா இருக்கிறதால அவனோட சீனியர்ஸ் அவனை அடிக்கிறாங்க. அண்ட் அவங்க, பையன், நீயும் அதே கேங்க சேர்ந்தவன், சோ இந்த தடவை நான் உன்னை விடுறேன், அடுத்த தடவை நாம அதே கேங்க சேர்ந்தவங்களா இருப்போம். இது மக்களுக்கே கோவம் வருது. அண்ட் இப்ப நமக்கு தெரியுது லோகன் எக்ஸாக்டா யாருன்னு. அவங்க ஒரு பெரிய பில்டிங்க பாக்குறாங்க. அது கண்டிப்பா ஜேக்கு சொந்தமானது.
அண்ட் ஜே தன்னோட மேனேஜர் கிட்ட லோகனை பத்தி கண்டுபிடிக்க சொல்றான். அவனோட மேனேஜர் அவன் கிட்ட அவனோட ஃபுல் நேம் லோகன் லீ. அண்ட் அவன் உன்னோட அதே வயசு. லோகன் நிறைய பசங்கள புல்லி பண்றான். அண்ட் அவன் ஜூடோல ஒரு பிளாக் பெல்ட்டும் கூட. அண்ட் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு நமக்கு காட்டுறாங்க. அவன் தன்னோட எல்லா சீனியர்ஸையும் அடிச்சு துவைக்கிறான். எல்லாத்தையும் தனியாவே அடிக்கிறான். அண்ட் அவங்க கிட்ட அவன் கொடுத்த பணத்தை கூட திருப்பி எடுத்துக்கிறான். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி, நீங்க யாருக்காக பணம் வசூலிக்கிறீங்களோ அவனுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தா அவன் வந்து என்கிட்ட பேசட்டும்னு சொல்றான். அவனோட சீனியர்ஸ்ல ஒருத்தன் ஒரு டிரான்ஸ்ல, மக்களே, நீங்க யார் கூட சண்டை போட போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாம அந்த பர்சனோட ஐடென்டிட்டியை கூட ரிவீல் பண்ண மாட்டோம். பட் ஞாபகம் இருக்கா, அந்த பர்சன் யாரே? பணம் வசூலிக்கிறவன். இப்போ அவன் வசூலிக்கிறத நிறுத்திட்டான். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம கன்னு தான்டா. அதே பர்சன் சீனியர்ஸ் யார பத்தி பேசிட்டு இருக்காங்களோ. இப்ப நம்ம டேனியல் கிட்ட வர்றோம். அவன் பணம் வசூலிக்க போறான். அவன் வெளிய பாக்குறான். அவனோட வீட்டுக்கு வெளியே நிறைய கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் கிடக்குது. அவன் அவங்க அம்மா கிட்ட, நாம இங்க காலையில சீக்கிரம் பக்கத்து ஹோட்டல்ல இருந்து வந்தோம். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் யாருடையது? டேய், இந்த பையன் மறுபடியும் நம்ம மனச வெல்றான்டா. ஏற்கனவே மக்களுக்கு முன்னாடி வந்தவங்கள பார்க்க போவோம். அவங்களோட சண்டைய பார்ப்போம், பணத்து கிடைக்க. பட் இப்ப நம்ம சீனியர்ஸ் கிட்ட வர்றோம். அவங்க கன் கிட்ட லோகன் என்ன பண்ணான்னு சொல்றாங்க. அவன் அவங்கள அடிச்சு துவைச்சு பணத்தையும் எடுத்துக்கிட்டான். கன், இங்க பாருங்க, நான் பேச போறதில்ல. நான் எல்லாத்தையும் லோகன் கிட்ட விட்டுக்கன்னு சொல்றான். பட் கன், கோவ போய் மக்கள் கிட்ட பேச சொல்லுவேன். ஏன்னா பணம் வசூலிக்கிறது அவனோட பொறுப்புன்னு சொல்றான். இப்போ கோ யாருன்னு வாஸ்கோவோட பேக் ஸ்டோரியில நமக்கு தெரியும். இப்போதைக்கு அவ ஸ்ட்ரென்த் அண்ட் மூளை ரெண்டோட ஒரு டோட்டல் பேக்கேஜ்னு புரிஞ்சுக்கோங்க. கன்னோட கால் கட் ஆகுது. அண்ட் நம்ம கன்ன அதே பொண்ணு கூட உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். அவளுக்கு பார்க் மாதிரி 2 பாடி இருக்கு. அவளோட பேர் கிறிஸ்டல். பை த வே, டே, அவங்க அந்த நாள்ல நடந்த இன்சிடென்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவ கென் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரையோ கூப்பிட்டா. பட் நீ போகலன்னு சொல்றா. கன், நான் போனேன். பட் அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அங்க அந்த பையன் இருந்தான். அவனை ஜனாதிபதி என்னைய கண்ணுல வச்சுக்க சொன்னாருன்னு சொல்றா. அவங்க டேனியலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க ஒரு செலிபிரிட்டியும் இருக்கா. அண்ட் அவன், யார் அந்த பையன் அவனை ஜனாதிபதி கண்ணுல வச்சுக்க சொன்னாரோ அவனை போய் பார்க்கணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றா. ஆமா ஆமா, எனக்கு நல்லா புரியுது. சில கேரக்டர்ஸ் திடீர்னு வந்திருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நாம எல்லாத்தையும் படிப்படியா கண்டுபிடிப்போம். ஃபைனலா லோகன் அண்ட் ஜேக்கு நடுவுல இருக்கிற மேட்சுக்கு வர்றோம். ஜே ரொம்ப நல்லா சண்டை போடுறான். அவன் எல்லா பஞ்சையும் டாஜ் பண்ணி திருப்பி அடிக்கிறான். அவன் ரொம்ப நல்லா சண்டை போடுறான். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஜூடோவோட டச் அவனுக்கு எதிரா வேலை செய்யாதுன்னு. சோ லோகன் டர்ட்டி பிளே பண்ண ட்ரை பண்றான். அவன் ஜே முன்னாடி பணத்தை கிழிக்க ட்ரை பண்றான். கண்டிப்பா அவன் கிழிக்கல. பட் பீதியில ஜே பணம் எடுக்க அவன்கிட்ட வர்றான். இதை யூஸ் பண்ணி லோகன் ஜேயோட முடிய பிடிச்சு அவனோட முகத்துல குத்தி அப்புறம் அவனை ஒரு லாக்ல பிடிச்சுக்கிறான். இது ஒரு ஆபத்தான லாக். ஏன்னா ஜே சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ இந்த லாக்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஜே சுவாசிக்க முடியாம இறந்து கூட போகலாம். பட் அப்போ டேனியல் உள்ள நுழையறா. லோகன் ஜேயை ரிலீஸ் பண்ணி டேனியல் கூட சண்டை போடலாம். பட் அவன் டேனியலை பிடிக்க ட்ரை பண்றான். பட் டேனியல் ஈஸியா அட்டாக்க டிஃப்ளெக்ட் பண்றா. இதெல்லாம் பார்த்து லோகன் பயந்துடுறா. யாரா இவங்க? நான் அவங்கள அட்டாக் பண்றேன், அவங்க ஏன் என்ன டாஜ் பண்றாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு என்னடா நடக்குது? டேனியல் ஜேயை செக் பண்ண போறா. பட் லோகன் அவனோட பின்னாடி வர்றா. அண்ட், டே, நீ யாரு? உன்னை யார் அனுப்புனாருன்னு கேக்குறான். லோகன் தன்னோட பின்னாடி இருக்கிறத பார்த்து டேனியல் பயந்துடுறா. என் அண்டர்வேர் கிழிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல டேனியல் கிட்ட ஸ்ட்ராங் பாடி இருந்தாலும் அவ அட்வான்டேஜ்ல இருந்தாலும் அவன் இன்னும் லாஸ்ல இருக்கிறான். டேனியல் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறான். பட் லோகன் சண்டையில இருந்து பின்வாங்குறான். அவன், உன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றான். லோகன் டஃப்பா ஆக்ட் பண்றான். பட் உண்மையில அவன் டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கிறான். ஏன்னா அவன் ஏற்கனவே டயர்டா இருக்கிறான். அண்ட் சண்டை போட்டா தோத்து போற சான்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். பட் லோகன் சண்டை போடாம கிளம்பி போயிடுறான். டேனியல், ஐயோ, என்னடா பண்ணுவேன் இப்போ? அவன் சில பவுண்ட் செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜே கண் திறக்கிறான். அண்ட் டேனியல் அவனை தன்னோட முதுகுல சுமந்துகிட்டு இருக்கிறத பாக்குறான். டேனியல் ஜே கிட்ட லோகனை பத்தி சொல்றான். பட் அப்போ ஜே தன்னோட பணத்தை அவனுக்கு முன்னாடி வைக்கிறான். பணத்தை பார்த்து டேனியல் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றான். அவ அழ ஆரம்பிக்கிறான். என்னால மக்கள் கிட்ட இருந்து என் பணத்தை கூட திருப்பி கிடைக்க முடியலன்னு சொல்றான். அவனுக்கு இந்த விஷயத்த பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால என் பாடியை மட்டும்தான் மாத்த முடிஞ்சது, என் வாழ்க்கையில வேற எதுவும் மாறலன்னு ஃபீல் பண்றான். டேனியல் அழறத பார்த்து ஜே அவன் கனமா இருக்கிறதுனாலதான் டேனியல் அழறான்னு நினைக்கிறான். ஜே அவனோட முதுகுல இருந்து இறங்கிட்டு, வா, என் முதுகுல ஏறு, நான் உன்னை சுமக்கிறேன்னு சொல்றான். இங்க பாருங்க, இங்க கேளுங்க. இல்ல இல்ல, அவன் கிடையாது. ஜே டேனியலை விரும்புறான். ஒரு நல்ல விதத்துல, ஒரு கெட்ட விதத்துல கிடையாது. ஓகேவா?
இதுக்கப்புறம் பார்க் தன்னோட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கின கடைக்கு வர்றோம். அவன் தன்னோட அம்மா கூட அங்க ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ண வந்திருக்கிறான். ஏன்னா அந்த ட்ரெஸ்ல ஏற்கனவே ஒரு கரை இருந்துச்சு. பட் கண்டிப்பா ஊழியர் இங்க ஒரு குண்டான பையனை பார்க்கறான். சோ அவன் போய் சொல்றான். ஊழியர் அவன ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ண விட மறுக்கிறான். பட் அவன் அங்க நுழையிறான். அப்போ ஜே டேன்னு சொல்றான். இவன் என் அண்ணன், வேலையை சீக்கிரம் முடின்னு சொல்றான். அண்ணனை பத்தி எல்லாம் ஜே ஒண்ணுமே பேசல. பட் அவன் ஹெல்ப் பண்றான். சும்மா பார்க்குக்கு. இப்போ நம்ம சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு சீனை பார்க்கிறோம். வாஸ்கோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறான். பையன் ஜிம்ல இருக்கிறான் அண்ட் பார்க் அவன்கிட்ட வந்து வாஸ்கோ எனக்கு ட்ரைனிங் கொடுங்க ப்ளீஸ்னு சொல்றான். பார்க் தன்னோட பாடியை மாத்தி ஸ்ட்ராங் ஆக்கலாம். பட் அவன் மனசளவிலையும் ஸ்ட்ராங் ஆகணும். கடைசியா லோகனை பார்க்கிறோம். அவன் யார் அந்த 2 பசங்க, அவங்கள யார் அனுப்புனாங்க நீ யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் அவன் தன்னோட பிக்காச்சு கூட ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இதோட இந்த ஆர்க்கும் முடியுது. இப்ப பாருங்க, அடுத்த வீடியோல நான் 3 ஆர்க்ஸ கவர் பண்ண போறேன். அண்ட் அடுத்த வீடியோவோட ஆரம்பமே டேஞ்சரஸா இருக்க போகுது. ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம வாஸ்கோவோட கடந்த காலத்தை பார்ப்போம். ஹலோ மீ, இப்போதைக்கு நான் இங்க இருக்கேன். நீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நான் உங்களை இங்கேயே மீட் பண்றேன்.